வணக்கம். உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 24 மணித்தியாலத்திற்குள் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கும் இன்னொரு பெண் வைத்தியர் ஒருவருக்கும் இடையில் நடந்த உரையாடல் ஆடியோ ஒன்று வெளியானதை தொடர்ந்து ஏற்பட்ட சில பதிவுகள் தொடர்பில் பல சர்ச்சைக்குரிய விடயங்கள், குழப்பங்கள் இருக்கின்றன. அதனை தெளிவுபடுத்துவதற்கான ஒரு பதிவாகத்தான் நான் இந்த பதிவை நான் கொடுக்கின்றேன். ஆரம்பத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு ஒரு விளையாட்டு, இட்ஸ் அ கேம், ஒரு கேம் என்று சொல்லலாம், ஒரு கேம் என்று தொடங்கினவர். அது ஒரு நல்ல கேம். அந்த கேம் என்னென்று சொன்னால், வைத்தியசாலைகளில் அரசாங்கத்தால் கொடுக்கப்படுற பணம், உபகரணங்கள், வைத்தியர்களுடைய சேவைகள் மக்களுக்கு உரிய முறையில் போய் சேர வேண்டும். அது போய் சேரவில்லை. பல வைத்தியர்கள் ஒழுங்காக வைத்தியசாலைகளுக்கு வராமல் தனியார் வைத்தியசாலைகளில் ப்ரைவேட் ப்ராக்டிஸ் செய்து கொண்டு ஆஸ்பத்திரியில் ஓவர் டைம் எடுத்தார்கள் என்ற குற்றச்சாட்டு உட்பட்ட பல விடயங்களை அர்ஜுனா அவர்கள் வெளிக்கொண்டு வந்து மக்கள் மத்தியில் அதனை ஒரு பேசுபொருளாக்கினார். அது ஒரு கேம், இட்ஸ் எ குட் கேம். எல்லா விளையாட்டும், எல்லா கேமுக்கும் ஒரு லைன் இருக்குது. ஸோ தட் சேஃப் சோன், அந்த ஒரு விளையாட்டுக்கான அந்த வட்டத்துக்குள்ளே அவர் இருக்கும் வரைக்கும் அவருக்கு நானும் ஆதரவு, நீங்களும் ஆதரவு, அனைவரும் ஆதரவு. ஏனென்று சொன்னால் மக்களுக்கு மருத்துவ உதவி சரியான முறையில் கிடைக்க வேண்டும். அந்த ஆதரவை நாங்கள் அனைவரும் கொடுத்தோம். தனக்கு 5 வழக்குகள் போடப்பட்டுள்ளது. அதனால் எனக்கு யாராவது சட்டம் தெரிந்தவர்கள் என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி அவர் ஒரு பதிவு ஒன்றை போட்டிருந்தார். அந்த பதிவை நான் பார்த்த அடுத்த நிமிஷமே நான் சொல்லி போட்டேன், எஸ், ஐ எம் யுவர் ஃப்ரெண்ட், ஐ வில் கம் அண்ட் டிஃபெண்ட் யூ. அதன் மீனிங் என்னென்னு சொன்னால், நான் ரோட்டில் மோட்டர் சைக்கிளில் போய்கொண்டிருக்கேக்கில் யாராவது அடிபட்டு கிடந்து அதை நான் முதலாவது பார்த்துட்டேன்னா, இட் இஸ் மை டியூட்டி டு டேக் ஹிம் டு த ஹாஸ்பிட்டல். அதே போல் நான் தான் முதல் பார்த்தேன். நான் இவருக்கான உதவியை நான் செய்ய வந்தேன். என்னை போல் பல சட்டத்தரணிகள் இருந்திருப்பார்கள். அவர்கள் சில வழியில் பார்க்காம விட்டுருக்கலாம். அதுக்கு பிறகும் வரணுன்னு சொன்னவியல் பல காரணங்களால் வராமல் விட்டுருக்கலாம். அந்த நேரத்தில் நான் ஒரு கண்டிஷன் என்று சொன்னான். எங்களோட டாக்டர் தனது காரை விற்க போகிறேன்னு என்று சொல்லி, சட்ட செலவை வந்துட்டு தனது காரை விற்க போகிறேன்னு என்று சொன்னது. அப்போ அவருக்கு வெளிநாட்டில் இருந்தெல்லாம் மக்கள் உடனடியாக நிதி உதவி வழங்குறதுக்கு முன் வந்தார்கள். இப்போ நான் ஒரு பதிவு போட்டேன். இவருக்கு சட்ட உதவி நான் வழங்க முடியும் வரைக்கும் ஃப்ரீயாக தான் நான் செய்வேன். அதனால் யாரும் பொருளாகவோ பணமாகவோ எந்த விதத்திலும் எந்த உதவியும் செய்ய தேவையில்லை. அப்படி நீங்கள் கலெக்ட் பண்ணின காசு இருந்தால் கூட அதை உடனடியாக நீங்கள் திருப்பி தந்தாகிட்ட திருப்பி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அவருக்குரிய சட்ட சேவையை நான் இதுவரைக்கும் ஒழுங்கான முறையில் தான் நான் செய்தேன். அதுக்கு பிறகு இந்த வைத்தியருக்கு நான் அறிவுறுத்தல் கொடுத்தேன், காரணம் கொண்டும் வழக்கு சம்பந்தமாக எந்த கதையும் கதைக்கக்கூடாது, எந்த வீடியோவும் போடக்கூடாது. அது நான் சொன்னான். அதை விட நீங்கள் அங்கே போகக்கூடாது, நீங்கள் இங்கே போகக்கூடாது, நீங்கள் அதை சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது, அவரை பற்றி வாய் திறக்கணும், இவரை பற்றி வாய் திறக்கக்கூடாது என்று சொல்லி நான் சொல்ல முடியாது. அது என்ற லிமிட்டுக்குள்ளே இல்லை. எந்த வேலை கோர்ட்ஸில் அந்த வழக்கு சம்பந்தமான விடயத்துக்கு மட்டும் நீங்கள் வாய் திறக்கக்கூடாது. பிகாஸ் தேர் இஸ் அ ரூல் கால்ட் சப்ஜுடிஷியல் ரூல் தட் வில் அப்ளை. நீங்கள் ஏதாவது பிள்ளையாக கதைச்சா உங்களுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்படலாம் என்று நான் சொன்ன பிறகு அந்த விடயத்தில் அவர் சரியாக நடந்தவர். ஆனால் அதுக்கு பிறகு இவருக்கு கேண்டிக்கு temporary withdrawal
அட்டாச்மெண்ட் டு கேண்டி ஹாஸ்பிட்டல் சம்பியா. அவர் அதுக்கு போகாமல் இவர் மன்னாருக்கு போனார். மன்னாருக்கு போய்க்கல என்னட்ட மன்னாருக்கு போகிறேன்னு எனக்கு மட்டுமில்லை முழு உலகத்துக்கும் அந்த படம் எல்லாம் போட்டு மேப்பெல்லாம் போட்டு மன்னாருக்கு போகிறேன். மன்னாருக்கு என்னத்துக்கு போகிறாரு, என்ன செய்ய போகிறாருன்னு எனக்கு தெரியாது தானே. இப்போ நான் அதெல்லாம் என்கிட்ட கேட்டால் நான் சொல்லியிருப்பேன், ரைட் ஏன் போகிறீங்க, நீங்கள் தான் இப்படி செய்ய போகிறேன்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தேன். நான் சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருப்பேன். அவர் அங்கே போய் அங்கே சில பிரச்சனைகளை எடுத்து அதுக்கு பிறகு என்னால் அந்த நேரம் மன்னாருக்கு போக முடிகிற சூழ்நிலை இருக்கையில் வேறு லாயர்ஸுகள் அவருக்கு சப்போர்ட் பண்ணி மோஷனை போட்டு அதுக்கு பிறகு அவர் புனேயில் வந்திருக்கிறார். இதுக்கு பிறகு நான் டாக்டரோட கதை கேட்கல, அவர்கிட்ட சொன்னேன், டாக்டர் நீங்கள் வீடியோ போடுறீங்க தானே, நீங்கள் போடுங்க, கேண்டீண்ட அழகை பெட்டி போடுங்க, இல்லை மருத்துவத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அந்த விஷயங்களை மக்களுக்கு ஒரு எஜுகேஷனாக நீங்கள் அதை கொடுங்க, வீடியோ நீங்கள் போடுங்கன்ட்டு நானே சொன்னேன். வீடியோவை போடுங்க, சர்ச்சைக்குரிய விஷயத்துக்குள்ளே போகாமல் மக்களுக்கு பிரியசனமான விஷயத்துக்குள்ள அவர் பெறலாம். இவர் அதுக்கு பிறகு தன்னை காயப்படுத்த போயினம் என்ற மாதிரியான நெகட்டிவான விடயங்களை சொல்லி கொண்டிருந்தார். அப்போ நான் நேற்று கூட அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னான், டாக்டர் நீங்கள் நெகட்டிவ் வைப்ரேஷனை பரப்பாதீங்க. நெகட்டிவ் வைப்ரேஷன் எங்கேயாவது இருக்கிற ஒரு தீய ஆத்மாவை உசுப்பி விடும். அந்த தீய ஆத்மா இந்த நெகட்டிவ் வைப்ரேஷனுக்கு அது கிளிக் ஆகிடும். அது கூடாது. நீங்கள் ஒரு டாக்டர், அதனால் நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு எதிரிகளே இல்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன், என்னை யாரும் ஒன்றும் செய்யலாது, நான் யார் வந்தாலும் அவைகளை காப்பாற்றுறதான் என்ற தொழில் என்று சொல்லுங்கள், உங்களை கொண்டு நடக்காது, யூ ஆர் அ குட் ஹியூமன் பீயிங், நத்திங் வில் ஹேப்பன் டு யூ, பி ஹாப்பி என்றெல்லாம் நான் சொல்லிட்டேன். சொன்ன பிறகு சோஷியல் மீடியாவில் வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஆடியோ வருது. அந்த ஆடியோவில் இவர் சொல்கிறார், தனக்கு டயஸ்போரா தமிழ் புலம்பெயர்ந்த மக்களிடமிருந்து மிகப்பெரிய ஆதரவு இருக்குது, தனக்கு எலெக்ஷனில் தான் கையாற்றுற ஆளுக்கு 60% தமிழ் மக்கள் வாக்களிப்பார்கள், முஸ்லீம் மக்களை தான் சொல்லவில்லை, அது தே ஆர் நாட் ஸ்டேபிள் பீப்புள், தே வில் நாட் லிசன் டு மீ, பட் தமிழ் மக்கள் கேட்பார்கள். ஏன்னா தமிழ் மக்கள் எல்லாருக்கும் அறிவில்லை, இவருக்கு மட்டும்தான் அறிவு இருக்குது, இவர் சொன்னால் தமிழ் மக்கள் போய் போடுவார்கள் என்று சொல்லி அந்த லேடி டாக்டரோட இவர் கதைக்கிறார். அந்த கதைக்குள்ளே சொல்கிறார், டக்ளஸ் தேவானந்தாவுக்கு கரையோரத்தில் வாக்கு இருக்குது, அந்த வாக்கை நான் உடைப்பேன், அழுதுக்குள்ளோரையும் ஏதோ செய்து அந்த வாக்கையும் இல்லாமாக்குவேன், சாணக்கியனுக்கு 50 கோடி ரூபா அணில் கொடுத்துருக்கிறார், அப்போ என்னோட நீங்கள் ஒரு டீலுக்கு வாங்கோ, என்கிட்ட புலம்பெயர் தமிழர் சப்போர்ட்டும் இருக்குது, புலத்துலேயும் சப்போர்ட் இருக்குது, களத்துலேயும் சப்போர்ட் இருக்குது, நீங்கள் டீலுக்கு வாங்கோன்னு சொல்ல அந்த லேடி சொல்கிறா, இல்லை நாங்கள் அப்படி இல்லாமல் இல்லை, நீங்கள் விருப்பம்டா சப்போர்ட் பண்ணுங்க, நீங்கள் சப்போர்ட் பண்ண சொல்லி நாங்கள் கேட்க இல்லை. அண்ட் இவர் சொல்கிறார், தமிழ் மக்கள் என்னோடேன்னு சொல்ல, she said that no, don't say that they are Tamil or English, all are Sri Lankan, we are Sri Lankan என்று கதையங்கோ என்று இவர்கிட்ட சொன்னது. அப்போ அதன் மீனிங் என்ன அர்த்தம் சொல்கிறவர், தான் பாராளுமன்ற தேர்தலில் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் என்று சொல்லி ஒரு படைப்பட்டாளத்தோடு தான் எலெக்ஷன் நிற்க போகிறேன்னு அவர் அறிவிக்கிறார். தட் இஸ் ஹிஸ் இன்டென்ஷன் ஹேஸ் பீன் ரிவீல்ட். ஸோ அதாவது அந்த சேஃப் ஜோன் என்று சொன்ன அந்த கேம், அந்த வட்டத்துக்குள்ளே இருந்து அவர் வெளியேறி அரசியல் கட்சி என்ற அரசியல் இதுக்கு என்ற வட்டத்துக்குள்ள அவர் வந்துட்டார். அரசியல் வட்டத்துக்குள்ள தான் நாங்கள் இருக்கிறோம். அரசியல் வட்டத்துக்குள்ள வந்தால் அடி விழும். அடி என்று சொன்னால் பிசிக்கலான அடி இல்லை, கருத்து முதல்கள் வரும். இவருக்கு கட்சி இல்லை, கட்சி கொள்கை இல்லை, கட்சி கொள்கை ஒன்றுமே இல்லாமல் தான் இவர் புலம்பெயர் தமிழர்கள்ட்ட தனக்கு நிதி ஆதரவு வழங்க சொல்லி நான் சொன்னேன், நோ டோன்ட் டூ இட், தட் வில் கிரியேட் அனதர் ப்ராப்ளம்னு சொல்லி அதை நான் சொல்ல விரும்பலை. அதை அந்த போஸ்ட் அவர் அழித்தவர் பிறகு அவரை நான் காப்பாற்றினேன். உண்மையில் I advised him at the right time. I did what is needed. I did it. டக்ளஸ் ஐயாவை பற்றி என் ஆஃபீஸில் நான் அவர்கிட்ட சொன்னான்,
டக்ளஸ் ஐயா எங்களுக்கு ஒரு மகான் மாதிரி. அவர் மச்சம் சாப்பிட மாட்டார், ஒரு தலைவணி இல்லை, ஒரு மேசையில் படுப்பார், இரவு போன் அடித்தாலும் ஆன்சர் பண்ணுவார், எவ்வளோ மக்கள் போனாலும் மக்களின் 7 மணி வரைக்கும் செய்வார். தனக்கு முதுகில் குத்தின ஆக்கள் உதவிக்கு போனாலும் உதவி செய்து கொடுப்பார். அப்படியான ஒரு மகானை நான் பார்க்க இல்லை. அவர் எங்களுக்கு ஒரு மகான் என்று நான் சொன்ன பிறகும் இவர் டக்ளஸ் ஐயாவை பற்றி குறை சொல்கிறார். டக்ளஸ் ஐயாவின் கட்சியை பற்றி அவற்றை வாக்குள்ள உடைப்பன் என்று சொன்ன பிறகும் இவர் பொதுத்தளத்துக்குள்ளே வந்துட்டார். அதாவது ஒரு சிக்கலான வட்டத்துக்குள்ளே வந்துட்டார். சிக்கலான வட்டத்துக்குள்ளே வந்தபடியாக மற்ற ஆக்கள் மாதிரி நானும் மீம்ஸ் போட்டேன். அது மீம்ஸ் ஒன்றில் நான் சொன்னேன், இவரை இலங்கையின் நெல்சன் மண்டேலான்னு சொல்லி வெளிநாட்டில் இருக்கிற நிலாம்தீன் என்ற 10 எழுத்தாளர் ஒரு ஆள் சொல்லியிருக்கார், அதை வர்ணிச்சிருக்கிறார். அவர் சொல்கிறார் என்னென்னு சொன்னால், இவர் அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டால் அவருக்கு யாழ்ப்பாணத்தில் 5 சீட் கிடைக்கும் என்று சொல்லி இந்த கணிப்புகள் எல்லாம் அவர் வந்து களத்தில் நின்று பார்த்து எடுத்தவர் அல்லது கற்பனையில் கதைக்கிறது. இவ்வாறான சில பேர்களுடைய பொறுப்பற்ற உற்சாகமூட்டல், உசுப்பேத்தி விடல்கள் காரணமாக இந்த டாக்டர் வந்து இந்த அரசியல் களத்துக்குள்ள வந்தார். நான் விமர்சித்தேன். இந்த அரசியல் களத்துக்குள்ள வந்த விஷயத்துக்கும் அந்த ஆடியோ பொய் என்று சொல்லி இவர் சொல்லலை. இதுவரை அந்த ஆடியோ பொய் என்று இவர் சொல்லலை. அந்த ஆடியோ உண்மைன்றதை சொல்கிறேன். ஆனால் ஆடியோவில் வந்த விடயத்தில் சில விடயங்களை மறைச்சு கொண்டு அங்கால அதுக்கு ஒரு புது இன்டர்பிரிட்டேஷன் ஒன்றை செய்கிறார். நீங்கள் அறிவாளி என்று நினைக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது, அடுத்தவனை முட்டாள் என்று நினைக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை. உங்களோட முட்டாள்தனமாக நீங்கள் இருக்கிறதுக்கும் உரிமை இருக்குது, உங்களோட முட்டாள்தனத்தை பரப்புறதுக்கு உரிமை இல்லை. நாங்கள் இவருக்கு சிக்கலான நேரம் நாங்கள் இவருக்கு உதவி செய்தது எந்த விதமான அரசியல் கலப்பும் இல்லாத உதவி. ஆனால் அடிமடியிலேயே கை வச்ச மாதிரி, உண்ட வீட்டுக்கு 2 செய்த மாதிரி டக்ளஸ் தேவானந்தையா உதவி செய்ய போன டக்ளஸ் தேவானந்தையா பற்றி குறை சொல்கிறீங்க. நான் பொது விஷயத்துக்குள்ள நீங்கள் அரசியலுக்குள்ள வரப்போறேன்னு ஒரு ஆடியோ வந்தது. அந்த ஆடியோ சம்மந்தமாக நான் மீம்ஸ் போட்டேன். நான் இந்த மீம்ஸ் போட்டதுக்கும் இவற்றை வழக்குக்கும் சம்மந்தம் இல்லை. அந்த வழக்கை நாங்கள் புறம்பான கேஸ், அது நான் பார்த்துக்கொள்கிறேன். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. வழக்குக்கு நான் ஐ ஹேவ் அண்டர்டேக்கன் those cases. I will do my level best. There is no issue. நீ அரசியல் களத்துக்குள்ள வந்தபடியால் ஒவ்வொரு களம் இருக்குது, ஒவ்வொரு கிரவுண்ட். நீங்கள் சேஃப் சோனில் இருக்கிற மெடிக்கல் கிரவுண்டில் இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் சிக்கலான ஒரு பொலிட்டிக்கல் கிரவுண்டுக்குள்ளே வந்தபடியாக நாங்கள் விமர்சிப்போம். அந்த விமர்சனத்தை எதிர்கொள்கிற பக்குவம் உங்களுக்கு இருக்கணும். அதுக்கான நீங்கள் அதை ஒன்று இல்லைன்னு சொல்லணும், இல்லை ஓமென்ட்டு சொல்லணும். நான் டீல் கேட்டேன் நான் தான், ஆனால் காசு டீல் இல்லை என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் மக்கள் மடியரில் தானே மக்கள் ஒரு முடிவு எடுப்பினும். நீங்கள் என்னத்தை இன்டென்ஷன் பண்ணினீங்கள், என்ன நோக்கத்தோடு நீங்கள் கேட்டனீங்கள் என்றதெல்லாம் மக்களுக்கு அறிவு இருக்கு ஐயா. நீங்கள் டாக்டராக இருக்கலாம், பட் த பீப்புள் ஆர் நாட் ஃபூல்ஸ். நோ, எல்லாருக்கும் அறிவு இருக்குது. நீங்கள் அறிவாளி என்று நினைக்கலாம், மற்றாக்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை. டாக்டர் ரட்டினா அவர்களே, உங்களுக்கு உரிமை இல்லை. நான் உங்களுக்கு எதிரியும் இல்லை. ஆனால் அரசியல் களத்தில் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய அரியமையாவை நாங்கள் விமர்சிக்கிறோம். ஆனால் அவர் அரசியல் களத்தில் வந்துட்டு அந்த மனுஷன் தன்னை வேலையை பார்க்குது. சுமந்திரன் ஐயாவை நான் விமர்சித்த மாதிரி ஒருத்தரும் விமர்சிச்சிருக்க மாட்டாங்க. நான் அவர் ஐயா கண்ட உடனே நான் அவர் சொல்கிறேன்னா, சார் நாங்கள் உங்களை அரசியல் கருத்தில் விமர்சிக்கிறனாங்களே தவிர உங்களோட எனக்கு பிரச்சனை இல்லை. அவர் என்ன கண்டா என்னோட படம் எடுத்துகிட்டு போகக்கூடிய அளவு தான் நாங்கள் எங்களோட மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் நாங்கள் வச்சுருக்கிறோம். அரசியல் கருத்து முரண்பாடு வேறு, ஆளுடன் முரண்பாடு வேறு. அர்ஜுனா என்ற ஆளுடன் இப்போவும் அவரை நான் என்ற ஒரு தம்பியாக தான் நான் பார்க்குறேன். அவர் நல்ல அழகாக உடுப்பார், நல்ல அழகாக சிரிப்பார். இட்ஸ் எ ப்ளசன்ட் பர்சனாலிட்டி. அவர் என்ன ஐ லவ் யூன்ட்டு சொன்ன மாதிரி நானும் அவர் சொல்கிறேன். ரைட், ஐ லைக் யூ, ரைட். ஆனால் அரசியல் கதைச்சிங்கன்னு சொன்னால் நாங்கள் அதை விமர்சிப்போம். நான் கடுமையாக கூட விமர்சிக்கலை. நான் சிரிக்கிற மாதிரி ஃபோட்டோக்கள் போட்டது, மீம்ஸ் போட்டது தான் நான். அதுக்கு இவர் என்ன சேர்க்கிறாருன்னு சொன்னால் என்ன ப்ளாக் பண்ணி போட்டு இப்போ எனக்கு நாமம் போடுறேன்னுலாம் சொல்லியிருக்கிறேன். என்ன நாமம் போட போகிறேன்னு எனக்கு தெரியல.
நீங்கள் என்னத்தை சொன்னாலும் டாக்டர் உங்களை நாங்கள் பாதுகாப்போம். நீங்கள் தமிழருக்கு தேவையான ஒரு டாக்டர். நீங்கள் நல்லா இருக்கணும். அரசியலுக்குள்ள வந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அரசியலுக்குள்ள வரைக்கும் போது உங்களுக்கு பல படிகள் நீங்கள் தாண்டணும். எங்களோட டாக்டர் தேவானந்த ஐயா 30 வருஷமாக பார்லிமெண்ட்ரம் தொடர்ச்சியாக போகிற ஒரு மிகப்பெரிய மேதை, அரசியல் மேதை. அவர் கூட இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறீங்கள, நீங்கள் அரசியலுக்குள்ள வந்து 3 மாதமும் இல்லை 5 சீட் எடுக்க போகிறோன்னு நீங்கள் மனப்பால் பிடிச்சி கொண்டு இருக்கிறீங்கள். அப்போ இதை நினச்சி நாங்கள் அழுகிறதா சிரிக்கிறதா என்ன நடந்தாலும் we will protect you. Still I am your lawyer. I am ready to assist you. இல்லை நான் வேண்டாம் என்று நீங்கள் சொல்லி சொன்னால் கூட அதை நீங்கள் எனக்கு எழுத்தில் தாங்க, பிரச்சனை இல்லை. பட் you should retain a lawyer well before the cases. Be prepared to face the case. I want you to be on a safe side. I like you. You are like my brother and I am not your enemy. உலக தமிழருக்கும் இதான் மெசேஜ். Still I am his lawyer. I will do everything to protect him. Thank you.